ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். செல்ஸ் வச்சு இன்றைக்கி ஒரு அழகான ப்ரூச் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் செல்ஸ் எடுத்திருக்கேன். நார்மல் ஹேண்ட் நீடில் வந்து மிஷின் த்ரெட்டு போட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி போட்டு எடுக்கணும். டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. செல்ஸில் வந்து கீழே தான் ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கொடுத்துட்டு அந்த செல்ஸை கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா நம்ம குத்துன இடத்துலேயே மறுபடியும் குத்தலாம். ரொம்ப தள்ளி குத்திட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியும். த்ரெட்டு தெரியாத மாதிரி செல்ஸுக்குள்ளே வர மாதிரி குத்துங்க. நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒவ்வொரு செல்ஸுக்கும் 2 வாட்டி ஸ்டிச்சஸ் கொடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் சர்க்கிளில் வர்ற மாதிரி சர்க்கிள் வரையாமல் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி செல்ஸை ஃபிட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து ஃப்ளவர் மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அது வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் வேணால் அந்த ப்ளவுஸ் மாடலையும் பாருங்கள். நான் அதே மாடலில் ப்ரூச் ஒர்க் வச்சு இந்த செல்ஸில் யூஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். அது பீட்டில் போட்டிருக்கோம், இது வந்து செல்ஸில் போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சேம் அதே டிசைன் தான். இனி ஒன்று மட்டும் வச்சா போதும், சர்க்கிள் மாதிரி கம்ப்ளீட் ஆயிரும். ஃப்ளவர் ஷேப்ஸில் நம்மளுக்கு கிடச்சிரும். இன்னொரு செல்ஸையும் அதே மாதிரி கொடுத்துறேன். நீங்கள் ரெண்டு டைம் கொடுக்குறதுக்கு பதிலாக 3 டைமும் கூட கொடுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் 2 வாட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து செல்ஸும் கொடுக்கலாம். நான் வந்து ஒயிட் பேர்ல் பீடு யூஸ் பண்ண போகிறேன். பிங்க்கு ஒயிட் காம்பினேஷன் வர மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் ஆன்டிக் பீடு அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளேருந்து வெளியவும் குத்தலாம், வெளியிருந்து உள்ளவும் குத்தலாம். நான் 2 டைப்லேயும் குத்தி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு செல்ஸ்லேருந்து உள்ளேருந்து வந்திருப்பேன், இன்னொரு செல்ஸில் வெளியிருந்து உள்ளே போகும். அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். கரெக்டாக அந்த செல்ஸ் மேலே வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளோட ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். நிறையா ப்ரூச்சஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். வேறு எது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க. மெட்டீரியல் வாங்குகிற டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் சொல்கிற சொல்கிற மெட்டீரியல் நேம்ஸு அதேமாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை சுற்றி எல்லாத்துக்கும் ஒயிட் பேர்ல் பீடே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நடுவில் வந்து நீங்கள் ஏதாவது சீக்வன்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சாலும் வைக்கலாம். அதாவது நீங்கள் எந்த ப்ளவுஸுக்கு போடுறாங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பாருங்கள். நான் பிங்க் கலர்னால மேலே இந்த ஃப்ளவர் செல் வச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நான் அதையே ஃபிட் பண்ணிடுறேன். அதுக்கு மேலேயும் ஒயிட் பேர்ல் பீட் கொடுத்து அந்த ஃப்ளவர் லாக் பண்ணணும்ல, அதுக்காக கொடுக்குறேன். இது கொடுத்தோன்னு ரொம்ப அழகாகவே தெரியுது. கொஞ்சம் செல்ஸை வந்து கொஞ்சம் தள்ளிட்டு நடுவுலேருந்து ஹேங்கிங்ஸ் வர மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஒயிட் பேர்ல் பீடே எடுத்துக்கிறேன். இதே டிசைன் தான் நான் இது ஆரி ஒர்க்கில் போட்டிருக்கேன். அந்த ப்ளவுஸையும் நீங்கள் பாருங்கள். அது ஃபுல்லாமே பீடு ஒர்க்காக இருக்கும். சேம் அதே டிசைன் தான். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். கீழே வந்து கப் ஷேப் சீக்வன்ஸ் 2 கொடுத்துட்டு ஒரு ஆன்டிக் பீடு கொடுத்து அதை லாக் பண்ணுறேன். கீழே வந்து நம்ம அப்படியே கிளாத்லேயே அது இருக்கணும்னா நீங்கள் அப்படியே கீழே குத்திடலாம் ஊசி. இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் கீழே குத்துனீங்கன்னா அது வந்து அப்படியே செட் ஆயிரும். ஹேங்கிங்ஸ் வந்து தொங்காது. நம்ம ஸ்லீவுக்கு கீழே டிசைன் ஆரி ஒர்க்கில் வர ஹேங்கிங்ஸ் தொங்குற மாதிரி வேணும்னா நம்ம இந்த மாதிரி ரிட்டன் அதுக்குள்ளேயே கொடுக்கணும். எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். சுகர் பீட்ஸை வந்து தள்ளிட்டு கொடுக்கணும். நான் சுகர் பீட்ஸ் நல்லா வரணும்னா ஆன்டிக் பீடை வந்து மாற்றிட்டேன். அது பக்கத்துலேயே இன்னொரு ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுத்தோன்னா அது வந்து ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம ப்ளவுஸில் போட்டிருக்கப்பா கையில் ஆட்டுறப்ப அதுவும் சேர்ந்து ஆடும், அழகாக தெரியும். நீங்கள் ஸ்லீவில் வந்து இதே டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அது பக்கத்தில் அதை விட கொஞ்சம் 2 பீட் கம்மியாக வர மாதிரி கொடுத்துருக்கேன்.
இப்படி கொடுத்துட்டு நம்ம அப்படியே ரிவர்ஸில் கொடுத்தோம்னா எல்லா பீடும் கலந்துட்டு வந்துடும். லாஸ்ட்டில் கொடுத்த அந்த ஆன்டிக் பீடை தள்ளிட்டு இப்படி கொடுத்தா தான் அந்த ஆன்டிக் பீடு வந்து இந்த ஹேங்கிங்ஸை வந்து லாக் பண்ணும். அவ்வளோ குத்தி கீழே எடுத்துட்டோன்னா 2 ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிரும். எனக்கு 2 போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் 3 நாள் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செல்ஸை கொடுத்து இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சுற்றி ஏதாவது நம்ம டிசைன் மாதிரி கொடுக்கலாம். சிம்பிளாக இப்படியே விடுறதுக்கு அந்த ஸ்லீவில் இந்த டிசைன் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு. அதை சுற்றி ஏதாவது புட்டாஸ் மாதிரி கொடுத்தோங்கன்னா அழகாக தெரியும். அதுக்காக நான் ஒயிட் பேல் பீட் கொடுத்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி சுகர் பீட்ஸை வச்சு அதை சுற்றி வச்சு பாருங்கள் எத்தனை பீடு வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா வரதான் எடுத்துருங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது. விட்டோன்னா அது வந்து தூக்கிட்டு வந்துடும் ரிங்கு மாதிரி. நம்ம ஆரி ஒர்க்குனா 2 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் கொடுப்போம். இது ஒரு 3-4 பீடுக்கு இடையில வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் அது கலண்டு வராமல் கரெக்டாக நிற்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல். இன்னும் நிறையா ப்ரூச்சஸ் வீடியோஸ்லாம் வரும். இந்த மாதிரி கொடுத்துருங்க. சுற்றி ஒரு 2-3 வாட்டி ஸ்டிச்சஸ் கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே புட்டாஸ் தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சாலும் கூட அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுவும் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி குட்டியாக கப் சைஸ் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுவும் யூஸ் பண்ணலாம். ஓவரால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வருது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டி சீக்வன்ஸ் வச்சும் போடலாம், இல்லை இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சு கொடுங்க. இல்லை அதே ஃப்ளவருக்கு பிங்க் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிங்க் கலரை நீங்கள் வச்சாலும் ஓகே தான். அந்த ப்ளவுஸுக்கு என்ன டிசைன் கரெக்டாக வருமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ப்ரூச்சஸ் கிளாஸ் கற்றுக்கறணுன்னா நம்மளோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ் தான். Thanks for watching.